சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்த இஹ்லாஸ், ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்த இஹ்லாஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவுலாம் சோதனைகள் எல்லாம் செஞ்சு, அந்த வரலாறு சொல்லல, உங்களுக்கு தெரியும் என்னென்ன சோதிக்கப்பட்டார்ன்றலாம் தெரியும், அது சொல்லல. முடிச்சிட்டு காபாவுக்கு வார நேரம் மகனை சந்திச்சு காபாவை கட்டணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேட்ட நேரம், சரி வாப்பா அப்படி என்று சொல்லி வாப்பா மகனும் சேர்ந்து அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ஆலயத்தை கட்டி முடித்ததற்கு பிறகு ஒரு வாப்பாவும் மகனும் சேர்ந்து கொஞ்சம் காபாவை விட்டு ஒதுங்கி நின்று அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்கிறாங்க. சூரத்துல் பக்ரா 127வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அல்லாஹ் கிட்ட காபாவை கட்டியதற்கு பிறகு ஒரு துவா கேட்கிறாங்க. என்ன துவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபாவுடைய அஸ்திவாரத்திலே இருந்து அந்த காபாவை கட்டி உயர்த்தியதற்கு பிறகு, وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ مِنَ الْقَوَاعِدِ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபாவை கட்டி உயர்த்தியதற்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்க 2 பேர்ட்டையும் இருந்து உனக்காக நாங்க செஞ்ச இந்த பணி, மற்றதெல்லாம் யாருக்காக செஞ்சாங்க? ஊரை விட்டு போனது, மனைவியை விட்டு போனது, பிள்ளைய அறுக்க போனது, பிள்ளைய விட்டு போனது, எவ்வளவு நெருப்புல வீசப்பட்டது, வாப்பா எதிர்த்தது, அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி இவ்வளவு கஷ்டத்தையும் முடிச்சு இந்த காபாவை கட்டிய போது, இந்த காபாவை கட்டி முடிஞ்சு ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்டார்கள். அவங்கள்ட்ட முகஸ்துதி இருக்குமா? நபிமார்கள்ட்ட முகஸ்துதி இருக்குமா? இஹ்லாஸ் இல்லாம ஒரு அமல் செய்வாங்களா? பெருமைக்காக ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா? மிகப்பெரிய காபாவை கட்டியதன் பிறகு தந்தையும் மகனும் அல்லாஹ்விடத்தில் கேட்டது, ரப்பனா வ தகப்பல் மின்னா, நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல மக்காவை விட்டு போனது ஈமானிய சோதனை. நிறைய உசுறுகள் இழக்கப்பட்டு மதீனாவை உருவாக்கி மக்களை எல்லாம் இஸ்லாத்துக்குள் அழைப்பு விடுத்து மக்காவை விட்டுட்டு போய் பல வருஷம் கழித்து மக்காவும் கிடைச்சி குர்ஆனும் பூர்ணப்படுத்தப்பட்டு அல்லாஹ்வினால் இந்த மார்க்கம் பூர்ணப்படுத்தப்பட்டாச்சு என்ற செய்தி, அந்த இறுதியான தன்னுடைய எல்லா பணிகளும் முடிந்த அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு சூரா இறங்குது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்த்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக நபியே நீங்கள் இஸ்லாத்துக்குள் வருவதை காணுகிற போது நீங்கள் அல்லாஹுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அவனுக்கு நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அவனை நீங்கள் புகழுங்கள், அவனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு சூறாவையே இறக்கி வைக்கிறான். 4967வது ஹதீஸ், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அங்க காபாவை கட்டி இவ்வளவு பெரிய தியாகத்தையும் தந்தையும் மகனும் செய்ததற்கு பிறகு ரப்பனா தகப்பல் மின்னா, நாங்கள் செய்த இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். இவ்வளவு துன்பங்கள், 63 வருட கால உழைப்புகள், வேதனைகள், சோதனைகள், உயிர் இழப்புகள், விதவைகள், அனாதைகள், சொத்துக்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டது, உயிர்கள் பறிக்கப்பட்டது, சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டது, இத்துணை தியாகங்களையும் செய்து மீண்டும் அல்லாஹு தஆலா இந்த மக்காவையே வெற்றியாக கொடுத்து விட்டு மக்கள் எல்லாம் சாறை சாறையாக இஸ்லாத்துக்குள் வருகிற போது நீங்கள் சுப்ஹானல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹும் இஸ்திக்பாரும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா பணிக்கிற நேரத்தில் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வளமையாக தன்னுடைய ருக்குயிலும் சுஜூதிலும் ஓதி வந்த எல்லா ஔராதுக்களையும் நிறுத்திவிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியதன் பிற்பாடு சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக், நீ தூய்மையானவன், உனக்கு எல்லா புகழும், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் வரைக்கும் இதையே சுஜூதிலும் ருக்குயிலும் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே,
63 கால முயற்சிகள், போராட்டங்கள், இழப்புகள், சோதனைகள் அவ்வளவத்தையும் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்துவிட்டு அல்லாஹ் வெற்றி வார நேரத்தில் நீங்க அல்லாஹ்வை புகழுங்க என்று சொன்ன நேரத்தில், அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க என்ற நேரத்தில், மரணம் வரைக்கும் யா அல்லாஹ் என்னுடைய பணியை நான் முடித்து விட்டேன், இதற்கு பிறகு மரணம்தான் எனக்கு மிச்சமாக இருக்கிறது, உன்னை நான் புகழுகிறேன், நீ தூய்மையானவன், துப்புரவானவன், என் பாவத்தை எல்லாம் நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலும் ருக்குயிலும் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபிகளாரே பிரார்த்தனை செய்தாராக இருந்தால், நம்ம ஒரு காணியை வாங்கி கொடுத்துட்டு, ஒரு பள்ளியில் ஒரு சேவை செஞ்சுட்டு, ஒரு குர்பானை கொடுத்துட்டு, 4 ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு, யாருக்கு தெரியாம ஒரு தர்மத்தை கொடுத்துட்டு, நம்ம படுற பாடு, நமக்கு அவன் தலை சொரியல்ல, குனியல்ல, சலாம் சொல்லல, கட்டுப்படலை, நம்மளை சரியா மதிக்கல, நம்மளை பார்க்கல, அவனுக்கு உதவி செஞ்சு வேலை இல்லை, அவனெல்லாம் ஒரு மனுஷனை அவன் கணக்கெடுக்கிறானா, இப்படித்தானே நம்மட மனசு இருக்குது. 63 காலங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய பெரும் பெரும் சோதனைகள் எல்லாம் இந்த மண்ணுக்கு மேலே செய்தும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த வசனம் இறங்கப்பட்டதன் பிற்பாடும் நீங்கள் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். இதற்கு பிறகு எல்லாம் முடிந்தது, மரணம்தான் மிச்சம் இருக்கிறது என்ற நேரத்தில் கூட தன்னை படைத்த ரப்பை இந்த மண்ணுக்கு மேலே வணங்குகின்ற சுஜூதிலும் ருக்குயிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிய பிரார்த்தனை இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சோதனைகளுக்கு பின்னாலும் மகனும் தந்தையும் சேர்ந்து ஓதின பிரார்த்தனை ரப்பனா வதகப்பல் மின்னா. நம்ம ஹஜ்ஜை முடிச்சாலும், உம்ராவை முடிச்சாலும், தொழுகையை முடிச்சாலும், நோன்பை பிடிச்சாலும் அல்லாஹ் கிட்ட அதிகம் கேட்கணும். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இத்தனை வருஷம் நான் பள்ளியுடைய பொறுப்பா இருந்தேன், இத்தனை வருஷம் தவ்வாவுக்கு பொறுப்பா இருந்தேன், இத்தனை வருஷம் நான் சதக்கா கொடுத்திருக்கிறேன், அல்லாஹ் கிட்ட இத்தனை வருஷம் நான் இன்ன பணிகளை செஞ்சிருக்கிறேன், ரகசியமாக இன்னது செஞ்சிருக்கிறேன், யா அல்லாஹ் இதுல எனக்கு இஹ்லாஸை தந்துடு, முஹஸ்ஸதியை தந்துடாத. ரப்பனா தகப்பல் மின்னா, என்ற தொழுகையை நீ ஏற்றுக்கோ, என்ற நோன்பை நீ ஏற்றுக்கோ, நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன். பாவமே மன்னிக்கப்பட்ட நபி கேட்டதெல்லாம் இந்த பிரார்த்தனை. பாவமே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நான் கேட்க வேண்டியது எம்மாத்திரம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம்.